வாழ்த்துங்கள் ஆண்டவரை. மாட்சியும் மிளிரும் மன்னரிவர், ஆட்சியில் சேர்ந்திட வாருங்களே. மாட்சியும் மிளிரும் மன்னரிவர், ஆட்சியில் சேர்ந்திட வாருங்களே. பலிபீடத்திலே ஒரு சங்கமம், அதில் காண்போமே பலனாயிரம். பலிபீடத்திலே ஒரு சங்கமம், அதில் காண்போமே பலனாயிரம். வாருங்கள் இறை மக்களே, வாழ்த்துங்கள் ஆண்டவரை. இத்திருப்பலியில் நாம் பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக்கொடுப்போம். சார்லஸ் கலையரசி நல் உடல் உள்ள சுகம் பெற வேண்டியும், மேலும் ஷியாம் வேலை கிடைத்ததற்கு நன்றி திருப்பலியாகவும், ஸ்டெல்லா மேரி உடல் நற்சுகம் தந்தமைக்கு குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மேலும் மரிய செல்வம் அருள் செல்வி குடும்பம் வீடு நலமே கட்டியமைக்கிறதற்கு அனைத்து நன்மைகளையும் செய்ததற்கு நன்றி திருப்பலியாகவும் ஒப்புக்கொடுக்கிறார்கள். ஜோசப் நிஷாந்த் நன்றியாகவும் நற்கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் ஒப்புக்கொடுக்கிறார்கள். மேலும் நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இத்திருப்பலியில் பக்தியோடு மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய் ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள் புரிவாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்த நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுள்ளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மேல் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலும் இருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய தண்ணீரை, இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூயாவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென்.
அன்பிற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்வீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் சுதியும் புகழும் ஒன்றாய் பெருக ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனை எதிர்கொள்ள விரைந்து செல்வோரை உலகம் சார்ந்த செயல்கள் எவையும் தடை செய்யாதிருப்பனவாக. விண்ணக ஞானத்தின் படிப்பினையும் எங்களை அவருடன் தோழமை கொள்ள செய்வதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். இறைவாக்கினர் எசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. ஆண்டவருக்குரிய நாளில் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து துளிர் ஒன்று துளிர்விடும். அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரை திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். கண் கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார். காதால் கேட்டதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார். வார்த்தை என்னும் கோலினால் கொடியவரை அடிப்பார். உதட்டில் எழும் மூச்சினால் தீயோரை அழிப்பார். நேர்மை அவருக்கு அரைக்கச்சை, உண்மை அவருக்கு இடைக்கச்சை. அந்நாளில் ஓநாய் செம்மறியாட்டு குட்டியோடு தங்கியிருக்கும். அக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்துக்கொள்ளும். கன்றும் சிங்கக்குட்டியும் கொழுத்த காளையும் கூடி வாழும். பச்சிலம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும். பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும். அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்து கிடக்கும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையில் விளையாடும். பால்குடி மறந்த பிள்ளை கட்டு விரியன் வலையினுள் தன் கையை விடும். என் திருமலை முழுவதிலும் தீமை செய்வார் எவரும் இல்லை. கேடு விளைவிப்பார் யாரும் இல்லை. ஏனெனில் கடல் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது போல மண்ணுலகம் ஆண்டவராம் என்னை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும். அந்நாளில் மக்கள் இனங்களுக்கு சின்னமாய் விளங்கும் ஈசாயின் வேரை பிற இனத்தார் தேடி வருவார்கள். அவர் இளைப்பாறும் இடம் மாட்சி நிறைந்ததாக இருக்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்க செய்யும். அவர் உம் மக்களை நீதியோடு ஆள்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. பல்லவி. ஆண்டவருடைய
ஓங்குவதாக. நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றலிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாள்வார். பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலை தோங்கும். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோருக்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலை தோங்கும். அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. கதிரவன் உள்ள வரையில் அவர் பெயர் நிலைப்பதாக. அவர் மூலம் மனிதர் ஆசி பெற விழைவாராக. எல்லா நாட்டினரும் அவரை நற்பேறு பெற்றவர் என வாழ்த்துவாராக. பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலை தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலை தோங்கும். இரண்டாம் வாசகம். மக்கள் அனைவரையும் கிறிஸ்து மீட்கிறார். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15. உயிருள்ள இறை வார்த்தைகள் 4 முதல் 9 முடிய. சகோதரர் சகோதரிகளே, முற்காலத்தில் எழுதப்பட்டவை அனைத்தும் நமக்கு அறிவுரையாகவே எழுதப்பட்டன. மறைநூல் தரும் மன உறுதியினாலும் ஊக்கத்தினாலும் நமக்கு எதிர்நோக்கு உண்டாகிறது. கிறிஸ்து இயேசுவின் முன்மாதிரிக்கு ஏற்ப நீங்கள் ஒரே மனத்தினாய் இருக்கும் பொழுது மனநிலையையும் ஊக்கத்தையும் தரும் கடவுள் உங்களுக்கு அருள் புரிவாராக. இவ்வாறு நீங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவரை ஒருவாய்ப்பட போற்றி புகழ்வீர்கள். ஆகையால் கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போது கடவுளை பெருமைப்படுத்துவீர்கள். என் கருத்து இதுவே. கடவுள் உண்மையுள்ளவர் என்பதை காட்டுமாறு கிறிஸ்து விருத்த சேதனம் செய்து கொண்டவர்களுக்கு தொண்டர் ஆனார். மூதாதையருக்கு தரப்பட்ட வாக்குறுதிகளை உறுதிப்படுத்தவும் பிற இனத்தார் கடவுளுடைய இரக்கத்தை பார்த்து அவரை போற்றி புகழவும் இவ்வாறு தொண்டர் ஆனார். ஆகவே பிற இனத்தாரிடையே உம்மை போற்றுவேன், உமது பெயருக்கு புகழ் மாலை சாற்றுவேன் என இதை குறித்து மறைநூலில் எழுதியுள்ளது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள். அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 1-12 முடியும். அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் யூதேயாவின் பாலைநிலத்துக்கு வந்து, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றி வந்தார். அவரை குறித்தே பாலைநிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது: ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்துள்ளார். இந்த யோவான் ஒட்டக முடியிலான ஆடையை அணிந்திருந்தார். தோள் கச்சையை இடையில் கட்டியிருந்தார். வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் உண்டு வந்தார். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்திலும் இருந்தவர்கள் அவரிடம் சென்றார்கள். அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். பரிசேயர் சதுசேயருள் பலர் தம்மிடம் திருமுழுக்கு பெற வருவதைக் கண்டு அவர் அவர்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவர் யார்? நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தந்தை என உங்களிடையே சொல்லி பெருமை கொள்ள வேண்டாம். இக்கற்களிலிருந்தும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை தோன்றச் செய்ய கடவுள் வல்லவர் என உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே மரங்களில் வேறருகே கோடாரி வைத்தாயிற்று. நற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும். நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் தண்ணீரில் திருமுழுக்கு கொடுக்கிறேன். எனக்கு பின் ஒருவர் வருகிறார். அவர் என்னை விட வலிமை மிக்கவர். அவருடைய மிதியடிகளை தூக்கிச் செல்லக்கூட எனக்கு தகுதியில்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் களைகளை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார். தம் கோதுமை களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பார். ஆனால் பதரை அணையா நெருப்பிலிட்டு சுட்டெரிப்பார் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் திருமுழுக்கு யோவான் தனது பணியை ஆரம்பிப்பதை பற்றி நாம் வாசிக்கவிருக்கின்றோம். திருமுழுக்கு யோவான் யாரு? திருமுழுக்கு யோவான் யாரு? என்னதுமா? ஜீசஸுக்கு திருமுழுக்கு கொடுத்தவர். ஜீசஸுக்கு அவர் என்னவா இருந்தார்? யார் அவர்? ஜீசஸுக்கு இயேசுக்கு யார் அவர்? யாருடைய மகன் திருமுழுக்கு யோவான்? யாருடைய மகன்? செக்கரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் பிறந்தவர் தான் நமது திருமுழுக்கு யோவானாக இருக்கிறார். செக்கரியாவும் எலிசபெத்தும் அன்னை மரியாளுக்கு யாராக இருக்கிறார்கள்? அன்னை மரியாளுக்கு எலிசபெத் யாரு? சித்தியாக இருக்கிறார்கள். சித்தியோட மகன் இயேசுவுக்கு யாராக இருப்பார்? தம்பியா? அன்னை மரியாளுக்கு தம்பியாக இருப்பார். அப்படி என்றால் இயேசுவுக்கு யாராக இருப்பார்? என்னங்க, மாமாவாக இருப்பார். அப்படி என்றால் திருமுழுக்கு யோவான் இயேசுவுக்கு யாரு? மாமாவாக இருக்கிறார். சரிங்களா? ஒரு தாய் மாமா என்ற ஸ்தானத்தில் அவர் இருக்கிறார். விவிலியம் திருமுழுக்கு யோவான் யார் என்று நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. எடுத்து வாசிங்கம்மா. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தை 16-17. லூக்கா நற்செய்தி நமக்கு காண்பிக்கிறது யார் இந்த திருமுழுக்கு யோவான் என்று. அவர் அப்புறம் பலரை தம் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வரச் செய்யக்கூடியவர் தான் யாரு? திருமுழுக்கு யோவான். அவருடைய முதல் பணி என்னது? மக்களை யாரெல்லாம் மனம் மாறாமல் இருக்கிறார்களோ அவர்களை மனமாற்றி இயேசுவிடம், இறைவனிடம் அழைத்து வருவதுதான் திருமுழுக்கு யோவானுடைய ஒரு தலை சிறந்த பணியாக இருக்கிறது. அதுக்கப்புறம் யாரு? எலியாவின் உளப்பாங்கை சேர்ந்தவர் தான் யாரு? நம்மளுடைய திருமுழுக்கு யோவானாக இருக்கிறார். இயேசு என்ன சொல்றாருன்னு பார்க்கும் பொழுது,
மத்தேயு 17:12. மத்தேயு 17:12 இயேசு சொல்லுகிறார், எடுங்கம்மா, மத்தேயு 17:12. எலியா ஏற்கனவே வந்துவிட்டார். லூக்கா நற்செய்தியாளர் சொல்கிறார், இவர் எலியாவின் உளப்பாங்கை சேர்ந்தவர் என்று. ஆனால் மத்தேயு நற்செய்தியில் இயேசு என்ன சொல்றாரு? எலியா ஏற்கனவே வந்துவிட்டார். அந்த யோவானை தான் எலியாவாக அவர் குறிப்பிடுகின்றார். எனவே யோவான் யார் என்று நமக்கு தெரிந்து விட்டது. யார் யோவான்? அவர்தான் இயேசுவிக்கிட்ட மக்களை கூட்டி சேர்ப்பவராக இருக்கிறார். எலியாவாக, இறைவாக்கினராக, இவர்தான் கடைசி இறைவாக்கினராக இருக்கின்றார். இவர் 2 திருமுழுக்கை பற்றி பேசுகின்றார். ஒன்று திருமுழுக்கு யோவான் கொடுக்கக்கூடிய திருமுழுக்கு, இரண்டாவது இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய திருமுழுக்கை பற்றி பேசுகின்றார். முதல் திருமுழுக்கில் எதை பற்றி பேசுகிறார்? நான் கொடுக்கக்கூடிய திருமுழுக்கானது எப்படிப்பட்ட திருமுழுக்கு? எப்படிப்பட்ட திருமுழுக்கு? உங்கள் பாவக்கரைகளை சுத்தம் செய்யக்கூடிய திருமுழுக்கு. யோவான் கொடுக்கக்கூடிய திருமுழுக்கு எப்படிப்பட்ட திருமுழுக்கு? இட் இஸ் எ பியூரிஃபிகேஷன், சுத்தம் செய்யக்கூடிய திருமுழுக்காக இருக்கிறது. உங்களுடைய உள்ளத்தை தயார் செய்யக்கூடிய திருமுழுக்காக இருக்கிறது. எனவே திருமுழுக்கு யோவான் கொடுக்கக்கூடிய திருமுழுக்கு சுத்தம் செய்யக்கூடிய திருமுழுக்கு, இறைமகன் இயேசுவிடம் தன்னை தயார்படுத்தக்கூடிய திருமுழுக்காக இருக்கிறது. ஆனால் இயேசு தரக்கூடிய திருமுழுக்கு எப்படிப்பட்ட திருமுழுக்கு? எப்படிப்பட்ட திருமுழுக்கு? திருத்துதர் பணிகள் அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 5 வாசிங்க. இதை கேட்ட மக்கள் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் திருமுழுக்கு பெற்றனர். பவுல் அவர்கள் மீது கைகளை வைத்ததும் என்ன நடக்குது? தூய ஆவி அவர்கள் மேல் இறங்கியது. அப்படி என்றால் இயேசு கொடுக்கக்கூடிய திருமுழுக்கு எப்படிப்பட்ட திருமுழுக்கு? தூய ஆவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய திருமுழுக்கு. நாம் பெறக்கூடிய திருமுழுக்கு அந்த திருமுழுக்கு யோவான் கொடுத்ததா, இயேசு கொடுத்த திருமுழுக்கா? யார் கொடுத்த திருமுழுக்கை நாம் பெற்றுக்கொள்கின்றோம்? 2 நபர்கள் கொடுத்த திருமுழுக்கையும் நாம் பெற்றுக்கொள்கின்றோம். பாவக்கரைகளிலிருந்து நாம் சுத்தம் செய்யப்படுகின்றோம். மீட்பை பெறுவதற்கு நம்மை தயார் செய்கின்றார். அடுத்ததாக மெழுகுவர்த்தியை கொளுத்தி கொடுக்குறாங்களா? ஞான பெற்றோர்களிடமும் குழந்தைகளிடம் என்ன கொடுக்குறாங்க? மெழுகுத்திரியை ஏந்தி கொடுக்குறாங்களா இல்லையா? என்ன கொடுக்கும்பொழுது என்ன சொல்கிறாங்க? தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எனவே நாம் ஒவ்வொருத்தரும் திருமுழுக்கின் வழியாக யாரை பெற்றுக்கொண்டோம்? தூய ஆவியாரை பெற்றுக்கொண்டோம். தூய ஆவியானவர் நமக்குள் இருந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் சில நேரங்களில் நாம் அதை உணர்வதே கிடையாது. எடுத்து வாசிங்க. எசேக்கியேல் 36 எடுங்க. தூய ஆவி நம் ஒவ்வொருத்திடம் இருக்கும் பொழுதும் எப்படி இருக்கும்? 36:25 எசேக்கியேல் 36. நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். அப்புறம் நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மையாவீர்கள். தண்ணி ஊற்றுறாங்களா திருமுழுக்கின் பொழுது? என்ன பண்ணுறாங்க? திருமுழுக்கு என்பது என்ன பண்ணுறாங்க? தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன். எல்லா அழுக்கிலிருந்தும் நம்மை சுத்தம் செய்கிறார்கள். அதுதான் எசேக்கியேல் சொல்லியிருக்கார். அப்போ 26 வாசிங்கம்மா. நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், புதிய ஆவியை உங்களுள் புகுத்துவேன். உங்கள் உடலிலிருந்து கல்லாலான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன். திருமுழுக்கின் வழியாக நமக்கு என்னென்ன நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இது சாதாரண சடங்கல்ல. நம்ம சில நேரங்களில் இது ஒரு சாதாரண சடங்காக தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். திருமுழுக்கு என்பது நமக்கு மறு வாழ்வை கொடுக்கக்கூடியது, நமக்கு மீட்பை கொடுக்கக்கூடியது, எல்லா அழுக்கிலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்தக்கூடியது. இது ஒன்றே ஒன்று தான். எது?
திருமுழுக்கு தான். தூய் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். கல்லாலான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துங்கள். உங்களை மனிதர்களாக மாற்றுகிறார்கள். அப்புறம் அடுத்து வாசிங்க. என் ஆவியை உங்களுள் புகுத்துவேன், என் நியமங்களை கடைபிடிக்கவும். எதற்காக ஆவியை பொருத்துகின்றார்? அவர் கொடுத்த கட்டளைகளை, நியமங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்புறம் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். அதுதான் திருமுழுக்கு யோவான் சொல்றாரு, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள், நீதியை நிலைநாட்டுங்கள், திருமுழுக்கு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று திருமுழுக்கு யோவான் திரும்ப திரும்ப அதையே கத்தி கொண்டிருக்கின்றார். அடுத்ததாக பார்க்கும் பொழுது திருமுழுக்கு யோவான் பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் பார்த்து என்ன சொல்றாரு? திட்டுறாரு. அடே விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்க நடிச்சது போதும், நடிச்சிட்டு இருக்காதீங்க, நீங்கள் மனம் மாறிவிட்டீர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அதை எதில் காமிக்கணும்? உங்களுடைய செயல்களில் காண்பியுங்கள். என்ன சொல்றார் அவரு? என்ன எங்க போட்டிருக்குது? விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவர் யார்? நீங்கள் வாசிங்கம்மா, மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள். நம்ம என்ன பண்ணணும்? நான் தூயாவியால் திருமுழுக்கு பெற்றுவிட்டேன் என்பதை எதில் காமிக்க வேண்டும்? நாம் செயல்களில் காமிக்கவில்லை என்றால் நம்மனா யாரு? விரியன் பாம்பு குட்டிங்க தாமா. யாரு? பரிசேயர்களும் சதுசேயர்களாக நாம் மாறிவிடுகின்றோம். எப்பொழுது நான் மனம் மாறிவிட்டேன் என்று செயலில் காண்பிக்கின்றேனோ அப்பொழுதுதான் நான் சதையாலான இதயத்தை பெற்றுக்கொண்டவன், தூய ஆவியை பெற்றுக்கொண்டவன், எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மையாக்கப்பட்டவன் என்று கருதப்படுவேன். இல்லை என்றால் நான் சதுசேயராக பரிசேயராக மட்டும்தான் இருந்து கொண்டிருப்பேன். நம்ம என்ன பண்ணணும்? மனம் மாறிவிட்டேன் என்பதை என்னுடைய செயல்களில் நான் காண்பிக்க வேண்டும். ரோமேர் எழுதியங்கம்மா, ரோமேற்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 2 இறை வார்த்தை 28 எடுத்துட்டீங்களா? ரோமையர் 2:28. ஏனெனில் புறத்தோற்றத்தில் மட்டுமல்ல. அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்? புறத்தோற்றத்தில் மட்டும் யூதராய் இருந்தால் போதாது. 29 வாசிங்க. ஆனால் அகத்தோற்றத்திலும் நீங்கள் யூதர்களாய் மாற வேண்டும். வெளியே மட்டும் சுத்தம் செய்தால் போதாது, உள்ளத்திலும் நாம் என்ன பண்ணணும்? நம்மை சுத்தம் செய்ய வேண்டும். உள்ளத்திலும் நான் யூதராய் இருக்க வேண்டும். என்னுடைய உள்ளமும் தூய ஆவியை பெற்றுக்கொண்டதால் அதை போல் நான் என்னுடைய செயல்களில் காண்பிக்க வேண்டும். நான் மனம் மாறிவிட்டேனா இல்லையா என்பதற்கு என்னுடைய செயல்கள்தான் என்னது? அதற்கு பதிலை கொடுக்கக்கூடியது. மனம் மாறவில்லை. நான் எத்தனை தடவை இயேசு வந்தாலும் சரி, எத்தனை தடவை பிரசங்கம் வச்சாலும் சரி, என்னதான் பண்ணாலும் ஒரு சில பேர் என்ன பண்ணுறது? அவர்களை மாற்றவே முடியாது. நான் பிடிச்ச முயலுக்கு எத்தனை கால்? 3 கால்னா போய் 2 காலுன்றாங்க ஒரு சில பேர். எனவே என்ன பண்ண முடியும்? அவர்களை நான் மாற்ற முடியுமா? மாற்றவே முடியாது. அப்படி மாறாதவர்களுக்கு என்ன நடக்கும்? மாறாதவங்களுக்கு என்ன நடக்கும்? எடுத்து வாசிங்க திருவெளிப்பாடு புத்தகத்தில். இது எல்லாம் உண்மை, கட்டுக்கதை அல்ல, நான் சொல்லலை. சின்னஃபார் கதை ஊட்டுறாருன்னு கிடையவே கிடையாது. பைபிளில் சொல்கிறது. சரிங்களா? இறை வார்த்தை நமக்கு சொல்லுது. என்ன சொல்லுது? யாரெல்லாம் மனம் மாறவில்லையோ, திருவெளிப்பாடு புத்தகம் 2:21 வாசிங்க. 2:21 என்ன சொல்றாரு? உங்களுக்கு மனம் மாற உங்களுக்கு நான் என்ன பண்றேன்? வாய்ப்பு கொடுக்கிறேன். கடவுள் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு தடவையும் கோயிலுக்கு வரும் பொழுது, ஒவ்வொரு தடவையும் நாம இறை வார்த்தையை எடுத்து வாசிக்கும் பொழுதும், ஒவ்வொரு தடவையும் பிரசங்கம் கேட்கும் பொழுதும் கடவுள் நமக்கு என்ன பண்றாரு? வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். தொடர்ந்து வாசிங்கம்மா. அவரோ நான் பரத்தமையை விட்டு மனமாறாவிட்டில் அப்புறம் இதோ என்னது புரிஞ்சிச்சா? நம்ம மனம் மாறவில்லை என்றால் என்ன நடக்கும்? நான் என்னடா இப்படி சொல்றாருன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. சரிங்களா? நான் சொல்லலை. யார் சொல்றா? பைபிள் சொல்லுது. நீங்கள் மனம் மாறவில்லை என்றால் உங்களை நான் எப்படி மாற்றுவேன்?
படுத்த படுக்கையாக மாற்றி விடுவேன். அடுத்து வாசிங்க. அப்புறம் அப்புறம் மனம் மாறாவிட்டால் அவர்களையும் என்னது, ஏன் கஷ்டம் வருது, கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம், இப்போதான் ஒரு கஷ்டத்துலேருந்து மீண்டு வந்த அடுத்த கஷ்டம் வீட்டு வாசலுடைய கதவை தட்டிட்டு இருக்குது. என்ன காரணம்? திரும்ப திரும்ப நம்ம ஏதோ தவறை, அதே தவறை திரும்ப 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 செஞ்சு கொண்டே இருக்கிறோம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? மனம் மாறவில்லை. அதனால தான் என்னது, படுத்த படுக்கையாக்கி விடுகிறது. சோதனை, அதுவும் எப்படிப்பட்ட சோதனை? கொடிய சோதனைகளுக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். அதுக்கப்புறம் என்ன இருக்குது? அப்புறம் என்னது, புரிஞ்சிச்சா? நீங்கள் மட்டும் கிடையாது, நீ தவறு செய்தால் நீ மட்டும் தண்டிக்கப்பட மாட்டாய். என்னது, உன்னுடைய வழிமரபினர்கள், உன்னுடைய பிள்ளைகளும் தண்டிக்கப்படுவார்கள். அதனால தான் திருமுழுக்கு யோவான் இயேசு பிறப்பதற்கு முன்பதாகவே, எத்தனை மாதத்துக்கு முன்னாடி பிறக்கிறாரு அதனால் தெரில, எப்பயோ பிறந்துடுறாரு. 6 மாதத்துக்கு முன்னாடி பிறந்திருப்பாரா? ஏன்னா அன்னை மரியாளுக்கு கபிரியேல் தூதர், வானத்தூதர் மங்கள வார்த்தை சொல்லும் பொழுது, அதனால் அப்போ என்ன, ஒரு தோராயமாக பார்க்கும் பொழுது 6 மாதத்துக்கு முன்னாடியே பிறந்தவர் தான் திருமுழுக்கு யோவான். எனவே நாம் மனம் மாறவில்லை என்றால் பெரிய பெரிய ஆபத்துக்களை நாம் சந்திக்க நேரிடும். அதனால தான் திருமுழுக்கு யோவான் திரும்ப திரும்ப அதையே தான் சொல்லிட்டு இருக்கிறார், மனம் மாறுங்கடா, மனம் மாறுங்கடான்ட்டு. பரிசேயர்களும் சதுசேயர்களும் என்ன சொல்கிறாங்க, நாங்களாம் ஆபிரகாமின் வழிமரபினர்கள், எங்களுக்குனா இந்த திருமுழுக்குனா தேவையே இல்லை, நாங்கன்னா செத்தோன்னா டிரெக்டாக மோட்சத்துக்கு போவோன்னு சொல்லிட்டு அவர் தான் சொல்கிறார், திட்டுறாரு. டேய், கல்லிலிருந்து வந்தவங்க கூட ஆபிரகாமின் வழிமுறைகளும் சொல்கிறாங்க, தயவு செஞ்சு மனம் மாறுங்கள். மனம் மாறவில்லை என்றால் என்னென்ன நம்ம பார்த்தோமா இல்லையா? படுத்த படுக்கையாக மாறிவிடுவீர்கள், கொடிய சோதனைகளுக்கு உள்ளாக்குவீர்கள். நீங்கள் மட்டும் கிடையாது, உங்களுடைய வழிமரபினர்களும் சோதிக்கப்படுவார்கள். எனவே நான் மரம் மாறுவதற்கு என்னென்ன முயற்சி செய்கிறேன் சிந்தித்து பார்த்து இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நமது மன்றாட்டுக்களை நாம் இறைவனின் பாதம் சமர்ப்பிப்போம். நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டு. அன்பின் இறைவா, ஈசாயின் வேரை பிற இனத்தார் தேடி வருவர், அவர் இளைப்பாறும் இடம் மாட்சி நிறைந்தது என்னும் மறைநூல் வாக்கை ஏற்று
ஈசாயின் வேர் விட்டு சென்ற பணிக்காக தங்களை ஒப்புவித்திருக்கும் திரு அவையின் தலைவர்கள் தங்கள் வாக்கால் வாழ்வால் வழி நடத்துதலால் மக்கள் அவர்களது வழியாக இறைவன் அருளும் இறைமாட்சியை கண்டடையும்படி அருளிட வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, கிறிஸ்து எங்களை ஏற்றுக்கொண்டது போல நாங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற உமது அழைப்பை ஏற்று எங்களில் உள்ள அனைத்து சாதி, சமய, இன, மொழி, இல்லாமை, கல்லாமை ஆகிய வேறுபாடுகளை களைந்து அனைவரையும் அன்புடன் ஏற்று உம்மை பெருமைப்படுத்தவும் உமது பெயருக்கு புகழ் மாலை சாற்றிடவும் வேண்டிய அருளை பொழிந்திட வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவருக்கான வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று அழைக்கும் அன்பின் இறைவா, எங்களது தவறான வாழ்வின் பாதையை விட்டகன்று இறைவனுக்கு ஏற்புடைய பாதையில் வாழ்ந்து அவர் எங்களுக்கு அருளும் மீட்பை கண்டு கொள்ளும் வரமறிட ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று எங்களை மனமாறிட அழைக்கும் அன்பு இறைவா, நாங்கள் எங்களது நிலையை உணர்ந்தவர்களாக எங்களது பாவ பழக்கங்களை முற்றிலும் புறக்கணித்துவிட்டு எங்கள் பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு பெற்று மனமாற்றம் அடைந்தவர்களாக உமது சான்று பகரும் வண்ணம் வாழ்ந்திடும் வரம் அருளிட வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒரு சில மணித்துளிகள் நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காக நாம் மன்றாடுவோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். அன்பை விதைத்திட எங்கும் அமைதி பூத்திட அமைதி தரும் தூதனாக என்னை மாற்றுமே. அன்பை விதைத்திட எங்கும் அமைதி பூத்திட அமைதி தரும் தூதனாக என்னை மாற்றுமே. ஒன்று சேரவும் மக்கள் மகிழ்ந்து வாழவும், ஒன்று சேரவும் மக்கள் மகிழ்ந்து வாழவும் ஒற்றுமையின் கருவியாக ஏற்றுக்கொள்ளுமே. ஒற்றுமையின் கருவியாக ஏற்றுக்கொள்ளுமே. காணிக்கையாய் வருகிறேன், கரம் குவித்து தருகிறேன். ஏற்றிடுவாய் இறைவா, ஏற்றிடுவாய். என்னை உந்தன் பலியினிலே சேர்த்திடுவாய். என்னை உந்தன் பலியினிலே சேர்த்திடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டல்களும் காணிக்கைகளும் உமக்கு மனநிறைவு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். உம்மிடம் அன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும்.
கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே வானதுதர் முதன்மை வானதுதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். ஓம் திருமண்ணென்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமாக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய
தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை ஒரே குரலாக கூறுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருத்தரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தேனிசை அருவி வழிகிறது, திங்களும் தன்னொளி பொழிகிறது. நானிலம் இன்று மகிழ்கிறது, நமக்கொரு மீட்பர் பிறந்துள்ளார். தேனிசை அருவி வழிகிறது, ஒளி பொழிகிறது. நானிலம் இன்று மகிழ்கிறது, நமக்கொரு மீட்பர் பிறந்துள்ளார். மகிமை இறைவனுக்கு, மண்ணில் அமைதி மனிதனுக்கு. விண்ணில்
மகிமை இறைவனுக்கு, மண்ணில் அமைதி மனிதருக்கு. எண்ணில்லாத வான தூதர் இறங்கி வந்து பாடினரே, எண்ணில்லாத வான தூதர் இறங்கி வந்து பாடினரே. தேனிசை அருவி வழிகிறது, திங்களும் தன்னொளி பொழிகிறது, நானிலம் இங்கு மகிழ்கிறது, நமக்கொரு மீட்பர் பிறந்துள்ளார். இடையர் செய்தி கேட்டவுடன் எழுந்து நடந்தனர் மலை குகைக்கு. இடையர் செய்தி கேட்டவுடன் எழுந்து நடந்தனர் மலை குகைக்கு. உடையும் உணவும் பாலனுக்கு உதவும் என்று தந்தனரே, உடையும் உணவும் பாலனுக்கு உதவும் என்று தந்தனரே. தேனிசை அருவி வழிகிறது, திங்களும் தன்னொளி பொழிகிறது, நானிலம் இன்று மகிழ்கிறது, நமக்கொரு மீட்பர் பிறந்துள்ளார். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தி அருளும், கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டி அருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவி அருளும், கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றி அருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்தருளும். ஆமென். அன்பிய கூட்டங்கள் 11ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு புனித அருளானந்தர் அன்பிய கூட்டம் நடைபெறும் இடம் எட்வர்ட் கிலாரா எண் 3/4 கிருஷ்ணா நகர் பிரதான சாலை 9வது தெரு விஸ்தரிப்பு. இன்று மாலை 6 மணிக்கு புனித லூக்காஸ் அன்பிய கூட்டம் நடைபெறும் இடம் இரட்சகநாதன் எண் 4/25 பொன்னியம்மன் கோவில் தெரு, பொன்னி பிளாட் அருகில், காரம்பாக்கம். அன்பியத்தில் கேரல்ஸ் 13, 14ஆம் தேதிகளில் தேவசாயம் அன்பிய கேரல்ஸ் நடைபெறும். 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கிறிஸ்து அரசர் அன்பியமும் 12ஆம் தேதி பேதுரு அன்பியங்களும் நடைபெறும். பேதுரு அன்பியம் 5 மணிக்கு தயாளதாஸ் இல்லத்தில் ஆரம்பமாகும். 13ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 3:30 மணிக்கு புனித அன்னை தெரேசா அன்பிய கேரல்ஸ் நடைபெறும். திருவருகை காலம் 2ஆம் ஞாயிறை நாம் சிறப்பித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாள் வழிபாட்டை எடுத்து சிறப்பித்த புனித பூண்டி புதுமை மாத அன்பு இறைமக்களுக்கு நமது நன்றிகளும் வாழ்த்துக்களும். அடுத்த ஞாயிறு வழிபாட்டை எடுத்து சிறப்பிக்க வேண்டியவர்கள் புனித அந்தோணியார் அன்பிய இறைமக்கள். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை தவறாமல் மறைக்கல்வி திருப்பலி மற்றும் மறைக்கல்வி வகுப்புகளுக்கு அனுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மறைக்கல்வி மாணவர்களுக்கு சிற்றுண்டி கொடுக்க விரும்புகின்றவர்கள் ரூபாய் 5000 செலுத்தி தங்கள் பெயர்களை அலுவலகத்தில் பதிவு செய்து கொள்ளவும்.
இன்று மறைக்கல்வி மாணவர்களுக்கு சிற்றுண்டி கொடுக்க உதவிய திரு ஆண்டோ கபிரியல் அவர்களுக்கு நமது நன்றிகளும் வாழ்த்துக்களும். கிறிஸ்து பிறப்பு விழாவை முன்னிட்டு ஏழைகளுக்கு உதவிட வென்சந்தே பவுல் சபையினர் வெளியில் உங்கள் உதவி நாடி காத்திருக்கிறார்கள். எனவே தாராள உள்ளத்துடன் உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இன்று சின்னமலையில் நடக்கவிருக்கும் யூபிலி குடும்ப விழாவிற்கு செல்ல மதியம் 2 மணிக்கு வாகனம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே சரியான நேரத்திற்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை முன்னிட்டு நமது பங்கில் உள்ள ஏழை எளியவர்களுக்கு உதவிட கிறிஸ்துமஸ் மரத்தில் அவர்களின் விவரங்கள் அடங்கிய அட்டைகள் தொங்கவிடப்பட்டுள்ளன. எனவே முடிந்தவர்கள் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட அட்டைகளை எடுத்து சென்று அடுத்த ஞாயிறு 14/12/2025 திருப்பலியில் காணிக்கையாக கொடுக்கவும். திருவருகை காலத்தின் 4ஆம் ஞாயிறு 21/12/2025 அன்று திருப்பலி முடிந்தவுடன் ஏழை எளியவர்களுக்கு இந்த அன்பளிப்பானது வழங்கப்படும். அட்டைகளை எடுத்துச் செல்கின்றவர்கள் தங்களின் பெயர், அட்டையின் எண் மற்றும் தங்களது தொலைபேசி எண்களை பதிவிட்டு செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அங்கே இருக்கக்கூடிய டேபிளில் நாங்கள் அந்த பேப்பர் வைத்திருக்கின்றோம். எனவே நீங்கள் அட்டையை எடுத்த பின்பு அட்டையில் ஒரு எண் இருக்கும். அந்த எண்ணை அதில் இருக்கக்கூடிய பேப்பரில் நீங்கள் குறிப்பிட்டு செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுடைய பெயர், அட்டையின் எண், உங்களுடைய தொலைபேசி எண்கள். கிறிஸ்து பிறப்பு விழாவை முன்னிட்டு உங்கள் இல்லங்களிலே நட்சத்திரங்களை தொங்கவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இன்று நம்மிடையே வருகை தந்திருக்கும் அருட்தந்தை அவர்கள் ராஜசேகர், பார்த்திருக்கிறீர்கள், இவரை நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, பெரிய ஆளவர். எனவே நம்முடைய வருகை தந்திருக்கின்றார். நம்மாழ்வு இதழின் அதிபர் தந்தையாக இருந்து கொண்டிருக்கின்றார். நம்மிடையே ஒரு சில வார்த்தைகளை அவர் பேசுவார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்புக்குரியவர்களே, தமிழக ஆயர் பேரவையினுடைய ஊடக பணிக்குழு 2 கிளைகளாக செயல்படுகிறது. ஒன்று காட்சி ஊடகம், அதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதா டிவி. இன்னொன்று அச்சு ஊடகம், நம்வாழ்வு பதிப்பகம். இந்த நம்வாழ்வு பதிப்பகம் 50 ஆண்டுகள் கடந்து வந்த மிகப்பெரிய சாதனையை கொண்டிருக்கிறது. 50 ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய தமிழக கத்தோலிக்க திரு அவை, அன்றிருந்த சமூக தலைவர்கள், ஆயர் பெருமக்கள் நம்முடைய இறை சமூகத்தை ஒன்றிணைக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு ஊடகத்தை பிறப்பித்தார்கள். இது 50 ஆண்டுகள் பயணத்திலே இந்த சமூக, ஆன்மீக, அரசியல், வாழ்வியல் வழிகாட்டியாக இருக்கிறது. இன்றைய காலத்திலே அதை இன்னுமாக பரவலாக்க வேண்டும் என்பதற்காக ஆயர் பேரவை 3 உதவி ஆசிரியர்களை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். மொத்தம் 4 பேர் கொண்ட டீம், 4 குருக்கள் இதற்காக பணியாற்றி கொண்டிருக்கிறோம். இன்றைய காலத்தின் தேவை அறிந்து அவர்கள் கொடுத்தனுடைய நோக்கம், இன்றைய சூழலிலே மக்களை ஒன்றிய தமிழக அரசியல் சூழல், எதிர்வரக்கூடிய நம்முடைய சமூக சவால்கள், இன்னும் அதிகமாக வாசிப்பு ஒரு தலைமுறையிடமிருந்து கடந்து போகக்கூடிய சூழல், இதையெல்லாம் மையப்படுத்தி பிள்ளைகள் மத்தியில், நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ மத்தியில் இந்த வாசிப்பை இன்னுமாக ஆழப்படுத்த வேண்டும். அவர்களுக்கான தரவுகளை, செய்திகளை கூர்மையாக தெளிவுபடுத்த வேண்டும். இன்று நீங்கள் ஊடகத்திலே பார்ப்பது, வெளிப்புறத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு சமூக ஊடகங்கள் தரக்கூடிய செய்திகள், வலைதளம் தரக்கூடிய செய்திகள் எத்தனை உண்மைத்தன்மை கொண்டது என்று நீங்கள் அறிவீர்கள். எனவே நாம் இதை கிறிஸ்தவ மனப்பான்மையோடு, கிறிஸ்துவின் மனநிலையோடு, கத்தோலிக்க அறநெறியோடு நின்று இந்த செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். எனவே இன்னும் காலம் தாமதம் மேற்கொள்ளாமல் இதனுடைய சந்தாதாரர்களாக நீங்கள் மாற வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த புத்தகம் விற்பதற்காக நான் இதை சொல்ல விரும்பவில்லை. நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய ஒன்றிய தமிழக அரசியல் சூழலில் ஒரு விழிப்புணர்வு நமக்கு தேவை. இந்த தேர்தலுக்காக மட்டுமல்ல, இன்றைய தலைமுறை ஒரு 50 ஆண்டுகளிலே கடந்து போய் விடுவோம். ஆனால் எதிர்வரும் நம்முடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் இந்த சமூகத்திலே வாழ்வது, அவருடைய இருத்தலே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். எக்ஸிஸ்டன்ஸ் இட் செல்ஃப் வில் பி a வெரி சேலஞ்சிங். வாக்குரிமை பறிக்கப்படும், பேச்சுரிமை பறிக்கப்படும், மத உரிமை பறிக்கப்படும். இந்த சமயத்தில் இந்த நம்முடைய பிள்ளைகளை அறிவு சார்ந்த கருத்தியலை கட்டமைத்து அவர்களை
வலுப்படுத்த வேண்டும் என்பது காலத்தின் தேவையாக இருக்கிறது. அதற்கான தரவுகளை சுமந்து வரக்கூடிய ஒரு பத்திரிகையாகத்தான் நீங்கள் இதை பார்க்கிறீர்கள். இந்த பத்திரிகையை நடத்துறது அவ்வளோ எளிதான காரியம் இல்லை. இதை வாங்கிட்டு இருக்கிறவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளவு கூர்மையாக கருத்துக்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று. ஒரு திருத்தல பத்திரிகை, ஒரு குருத்துவ கல்லூரியிலிருந்து வரக்கூடிய பத்திரிகை மிக எளிது. 2 புதுமைகளை வாங்கி நம் மக்கள்கிட்ட சாட்சியத்தை வாங்கி பைபிள் கதைகளை சொல்லி அதற்கான விளக்கத்தை சொல்லி பத்திரிகை நடத்தி விடலாம். ஆனால் சமூக சிந்தனை எடுத்து நாம் உரசி பார்க்கின்ற போது எதிர்க்கணைகள் நிறையா வருகிறது. நான் சிவகங்கை மறைமாவட்ட அருள் பணியாளர், சிவகங்கை மறைமாவட்டத்திற்காக குறுப்பட்டம் பெற்றேன். இந்த பொறுப்பு முடிஞ்சுன்னா நான் சிவகங்கைக்கு போயிடுவேன். ஆனால் இன்று இந்த பணியை இங்கு சென்னையிலே உங்கள் சார்பாக இந்த பணியை முன்னெடுத்து வருகிறேன். ஆயர் பேரவையினுடைய முகமாக, தமிழக கத்தோலிக்க கிறிஸ்தவ இறை சமூகத்தின் ஒரு முகமாக, ஒரு குரலாகத்தான் இந்த பத்திரிகை வளர வேண்டும் என்பதற்கு என்னுடைய தனிப்பட்ட கருத்தியல் வேறதாக இருக்கும். ஆனால் உங்கள் சார்பாக ஒரு கருத்தியலை உறக்க சொல்லுகின்ற போது பல சவால்களை எதிர்கொள்ளுகிறேன். ஏனால் இது ஒரு சமூக பத்திரிகையாக, சமூக போராளியாக இது உரத்த குரல் எழுப்பி கொண்டிருக்கிறது நீங்கள் அறிவீர்கள். ஆசிரியர்களுக்கான உரிமை, மீனவருக்கான உரிமை, கிறிஸ்தவர்களுக்கான உரிமை, நம்முடைய வாக்குரிமை. அண்மையில் 2 கட்டுரைகள் இந்த வாக்குரிமையை பற்றி எழுதுகிறேன். பல ஃபோன் கால், எதிர்ப்பு. 2 பேர் பாராட்டினாங்கன்னா 20 பேர் நம்மளை திட்டுவாங்க. பட் உண்மையை உறக்க சொல்ல வேண்டியது காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது, கிறிஸ்துவனுடைய அறநெறியாக இருக்கிறது. எனவே இந்த பத்திரிகை நீங்கள் வாங்க வேண்டும், வாசிக்க வேண்டும், நம்முடைய அடுத்த தலைமுறையை இன்னுமாக தெளிவுபடுத்த வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன். இதனுடைய ஆண்டு சந்தா 500 ரூபாய். நான் இந்த பங்குக்கு 2 முறை சிறப்பு தினங்களிலே திருப்பலிக்கு வந்திருக்கிறேன். ஒரு முறை கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு, அடுத்த முறை நியூ இயர் மாதம் நினைக்கிறேன். 2 முறை அங்கே வந்திருக்கிறேன். ஆனால் இதை பற்றிய செய்திகளை சொல்லிட்டு போனால் நாங்கள் ஒரு நாள் ஸ்டால் போட்டதில்லை. ஏன்னா வந்த நேரமெல்லாம் அது மிட் நைட் மேஸ், இந்த விஜில் மேஸுக்கு தான் வந்தேன். எனவே இன்று நாள் முழுவதும் இங்கு எங்களுடைய ஸ்டால் போட்டிருக்கிறோம். எனவே நீங்கள் இந்த பத்திரிகையை புதுப்பித்து கொள்ளவும், இன்னும் சந்தாதாரர்களை உருவாக்கவும், நம்மை சார்ந்த இறை சமூகத்தை இதனுடைய தெளிவு பெறுவதற்கும் நீங்கள் உதவி செய்யுமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கான 2 ஆண்டு சந்தா, ஆயில் சந்தா என்று இருக்கிறது. இன்னுமாக நல்மனம் கொண்டோர் இதற்கான பொருள் உதவியும் நீங்கள் செய்யலாம். பல பங்குகளுக்கு போகின்ற போது இவ்வளோ பெரிய பணிகளை செய்கிறீங்க, எங்களால் முடிஞ்ச உதவியை மாதந்தோறும் உங்களுக்கு நாங்கள் தருவதில் பெருமைப்படுகிறோம், மகிழ்ச்சின்னு சொல்லி நிறைய நண்பர்கள், கடந்த வாரம் வேளச்சேரி போயிருந்தேன், நிறைய நண்பர்கள் அதற்கான பொருளுதவிக்கான படிவத்தையும் பெற்று சென்றார்கள். எனவே உங்களுக்கு நல்மனம் கொண்டோர் அதை பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கல்வி சுரங்கம் என்ற ஒரு மாத பத்திரிகை குழந்தைகளுக்கானது, இதுவும் அங்கே இருக்கிறது, பெற்றுக்கொள்ளுங்கள். இதனுடைய ஆண்டு சந்தா 150. குழந்தைகளுக்கான தன்னம்பிக்கை, உளவியல், அவர்களுக்கான அறிவியல் சிந்தனைகளை, ஆளுமை சிந்தனைகளை தரக்கூடிய ஒரு மாத இதழ். நிறைய புத்தகங்களை கொண்டு வந்திருக்கிறோம். அது முழுக்க என்னுடைய வாசகர், இலக்கு வாசகர்கள் நம்முடைய குழந்தைகள் தான். இந்த அடலசன் பீரியட், வளரிளம் பருவ குழந்தைகளை நம்ம இப்போ கையில் வச்சு அவங்கள கூர்மைப்படுத்தி விட்டால் அடுத்த ஒரு 20 ஆண்டுகளிலே கத்தோலிக்க இறை சமூகம் ஒரு அறிவு சார்ந்த கருத்தியலை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சமூகமாக உருவாகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. எனவே அவர்களுக்காக நிறைய புத்தகங்கள், சின்ன புத்தகமாக 8 புத்தகம் இருக்கிறது. இந்த 8 புத்தகத்தை ஒரு காம்போவாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த 8 புத்தகம் சேர்ந்து 800 ரூபாய், 850 ரூபாய் இருக்கும். யூ கேன் ஜஸ்ட் பே மீ 500 rupees. 500 ரூபாய்க்கு இந்த புத்தகம் கொடுக்கப்படும். வானம் உன்னால் வசப்படும், வளர்க உயர்க, முகவரி தந்த முகங்கள். ஒரு 50 பேரை பர்சனாலிட்டி, 50 பர்சனாலிட்டி அவர்களுக்கு ரோல் மாடலாக அடையாளப்படுத்துகிறோம். அன்புள்ள மாணவனுக்கு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக். இந்த 8 புக்குமே நல்ல புத்தகம். இது மட்டும் விருது பெற்றிருக்கிற இந்த புத்தகம் நார்கோயிலை சேர்ந்த ஒரு பேராசிரியர் எழுதிய புத்தகம். அன்புள்ள மாணவனுக்கு என்ற ஒரு நல்ல புத்தகம். வாழ்வில் உயர்ந்திட, யூ ஆர் கிரேட், பாத்வே டு சக்ஸஸ். இது போல் 8 புத்தகங்கள் இருக்கிறது, நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஒரு 10 புத்தகம் பெரிய புத்தகம் இருக்கிறது. யூ கேன் சூஸ் எனி 5. நீங்கள் உங்களுக்கு எது பிடிக்குதோ பார்த்து 10 புத்தகங்களில் 5 எடுத்துக்கலாம் நீங்கள். அதே மாதிரி அவருடைய டோட்டல் அமௌண்ட் 800 இல்லை 900 இருக்கும். யூ கேன் ஜஸ்ட் பே 500. திருத்தந்தை பிரான்சிஸ்னுடைய குடும்பம், திருமணம் பற்றிய கருத்துக்களை தொகுத்து தமிழிலே மொழிபெயர்த்து கொண்டு வந்திருக்கிறோம். குறிப்பாக அந்த இளம் தம்பதியர் அல்லது திருமண தயாரிப்பு வகுப்பில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இளம் பிள்ளைகள் வாசிக்கக்கூடிய அற்புதமான புத்தகம். வாழ்க்கையை கொண்டாடு என்ற ஒரு புத்தகம், வாழ்வு வளம் பெற என்ற ஒரு புத்தகம். நீங்கள் மற்ற புத்தகங்கள்லாம் சூஸ் பண்ணும்போது ஐ ஹைலி ரெக்கமெண்ட் தீஸ் 2 books. ஒன்று, நற்கருணையை மையப்படுத்தி 31 கட்டுரைகள்.
நம்முடைய வீட்டுக்கு ஒரு புத்தகம் இது இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நற்கருணை பற்றி 2 பக்கங்கள் நீங்கள் வாசிப்பதற்கு ஒரு மாத முடியல நற்கருணைக்கு நம்மையே அர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு நல்ல புத்தகம். எனவே இந்த உனக்காகவே உணவாகவே என்ற ஒரு புத்தகம், திருத்தந்தை பிரான்சிஸ் ஒரு பெரிய ஆளுமை நம்மளே வாழ்ந்து மறைந்திருக்கிறார். அவர் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருப்பார் என்ற ஒரு எண்ணத்தில் அவருடைய 12 ஆண்டு கால பாப்பிரை நிர்வாகத்தை செயல்பாடுகளை மையப்படுத்தி இந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறோம். இறுதியாக அன்புக்குரியவர்களே, கடந்த ஆகஸ்ட் 15 முதல் நம் வாழ்வு நியூஸ் பேப்பர் மின்னஞ்சல் நாளிதழ் ஒன்று தொடங்கி அதை டிஜிட்டல் மூலமாக அனுப்பி கொண்டிருக்கிறோம். அதற்கான அந்த QR கோட் அங்கே இருக்குது, நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் ஸ்கேன் பண்ணிங்கன்னா எவ்ரிடே மார்னிங் யூ வில் கெட் 5 pages ஆஃப் நியூஸ் பேப்பர். இன்றைக்கி இருக்கக்கூடிய பொருளாதார சூழலில் அச்சகம் நிறுவி அதை டெய்லி பிரிண்ட் அடித்து உங்கள் பங்குகளுக்கு உங்கள் வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணுறது சாத்தியமில்லை. ஆனால் எவ்ரிடே மார்னிங் அட் 5 o'clock யூ வில் கெட் எ டிஜிட்டல் ஃபார்மேட். உங்கள் செல்ஃபோனில் 5 மணிக்கு உங்கள் பாக்கெட்டுக்கு அந்த செய்தி வந்துடும். வத்திக்கான் செய்திகள், இந்திய, தமிழக, ஆசிய செய்திகள், குறிப்பாக சிறுபான்மையினரை மையப்படுத்திய செய்திகள், சாதகம் பாதகம் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு செய்தித்தாள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதற்கான பேனர் அங்கே இருக்கிறது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அதை பற்றி நீங்கள் ஆஃபீஸோட கனெக்ட் பண்ணிடுவாங்க. எவ்ரிடே மார்னிங் யூ வில் கெட் இட். ஸோ ஐ விஷ் யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன் மோர் அபவுட் த சர்ச் அண்ட் த மைனாரிட்டிஸ். ஒவ்வொருவருக்கும் இனிய காலை வணக்கம். கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். அனைவருக்கும் நன்றி. தந்தை அவர்களை நமது போரூர் பங்கிற்கு வரவேற்று அவரது பணி சிறக்க நமது ஜெபங்களை உரித்தாக்கிக் கொள்வோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இம்மாறு நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலக பொருள்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்கு உரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கற்று தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மனம் மாறியவர்களாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க. புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.